எனக்கு தெரியும் உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி. மறுபடியும் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்ல. ஆமா. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு பொம்மை கொடுத்தீங்களா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த பொம்மையில தான் பிரச்சனையே இருக்கு. நீங்க அந்த பொம்மைய உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துடுங்க. ஏன் எதுன்னு கேட்கக்கூடாது. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான். சீக்கிரம் வா. போயிட்டு வந்துட்டீங்களா? இப்ப தெரியுதா உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? தெரியுது. ஒரு ஊர்ல ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஆசை எதுவுமே நிறைவேறாமே அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இறந்ததுக்கப்புறம் ஆவியாகி அந்த பொம்மை கிட்ட வந்துட்டாங்களாம். இப்போ நீங்கள் போய் அந்த பொம்மையை எடுத்தீங்கன்னா அந்த பொம்மை என்ன பண்ணும், அது வந்து உங்களுக்குள்ளே புகுந்துக்கிட்டு அதனோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க பார்க்கும். அதனால தான் அதை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு ஓடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? நீங்கள் இனிமேல் அதை திரும்பி பார்த்தா வந்து அது வந்து உங்களை பிடிச்சிக்கும். சரியா? ம்.